வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இப்போ டிசம்பர் 31 வந்து மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை கூட்டம் ஒன்று போட்டிருக்காரு. எதுக்காக ஆலோசனை கூட்டம்? மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் தான் பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாரு. பாஜக கேட்குற தொகுதிகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரனை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா வந்து அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போகிறாங்க. தாவேகா கூட்டணிக்குள்ளே வரல. இது சம்பந்தமான ஒரு ஆலோசனை. இப்போ நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, எப்படியாவது வந்து தாவேகா வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருவோம், மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிக்கிட்டே இருந்தவர் இப்போ வந்து தாவேகாலாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியாது, நம்ம களத்தில் இறங்கி செயல்படுங்க, நீங்கள் செயல்படுங்க, உங்களால் வந்து கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக தான் வந்து தலைமை தாங்கும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தான் வந்து கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணுவார். அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுத்து ஓகே கொடுத்தாச்சு. பொதுக்குழுவிலேயே எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற தீர்மானங்களுக்கு வந்து நாங்கள் ஓகே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ என்ன தயக்கம்னா, பியூஷ் கோயல் வந்து பேசிட்டு போனது அவங்க கேட்குற தொகுதிகள். அவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 60 தொகுதி லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தா அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் அதிகமாக இருக்குது. இதுவே வந்து அவர் குழப்பமாக இருக்குது. இந்த இடத்துல எந்த முடிவுமே அவரால் எடுக்க முடியாது. ஆனால் அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் கொடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்திலையும் இருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் ஆலோசனை அப்படிங்கிற பேரில் தன்னுடைய கருத்தை வந்து மாவட்ட செயலர்கள் மேலே திணிப்பார். அப்படி தான் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அவசரமாக கூட்ட வேண்டியது காரணம் இதுதான். அது இல்லாமல் கட்சி பணிகளில் வந்து ரொம்ப தேய்மானமாக இருக்குது. பூத் கமிட்டிலாம் நிறைய மாவட்ட செயலர்கள் அமைக்கலை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. ஏதாவது ஒன்று பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும். கடைசி ஒரு 4 மாதம் தான், நம்ம கடினமான உழைப்பை கொடுத்தோம்னா அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத மாவட்ட செயலர்கள்ட்ட ஒரு ஆலோசனை. நான் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்களை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறத பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களையும் சரி டெல்டா மாவட்டங்களையும் சரி இவங்களால வந்து அதிமுக ஓட்டு பிரியுது, கண்டிப்பாக பிரியுது. ஓபிஎஸ் வைக்கிற டிமாண்டும் சரி, டிடி தினகரன் வைக்கிற டிமாண்டும் சரி நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் வந்து பியூஷ் கோயல் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக அதை பார்த்துக்கும். நமக்கு வந்து அவங்க கேட்குற தொகுதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிடி தினகரன் ஒரு 15 தொகுதி கேட்பார், ஓபிஎஸ் ஒரு 10 தொகுதி கேட்பார். நம்ம கூட கூட்டணி வச்சாலும் அவங்க வந்து கேட்குறது ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே சேர்த்துட்டோம்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளே சேர்த்தோம்னா அவருக்கு ஒரு 10 சீட்டை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் கொடுத்துருவோம், அவரை ஒதுக்கி விட்டுருலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் திரும்பவும் ஓபிஎஸ்ஸை கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து தோற்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச போகிறாரு. ஓபிஎஸ் இதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அது பாஜகவோட திட்டம். அது பாஜக வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டார், ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு முதலமைச்சர் வேட்பாளர்கள் நீங்கள் நியமனம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஓகே சொல்லுவோம், அதுக்காக நாங்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறார். அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் தாவேகோட ஓரளவுக்கு நெருக்கத்தில் கூட்டணி முடிவுகளை பண்ணிட்டார். ஆனால் ஓபிஎஸ் வந்து தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதே சமயத்தில் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தால், அதிமுகவுக்குள்ளே சேர்த்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து தாவேகா சைடு போக முடியாது. அதனால் ஓபிஎஸ் தாவேகா சைடு போகாமல் லாக் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டு வைக்கிறார். அதுதான் வரட்டும், கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுப்போம், அவைத்தலைவர் பதவி கொடுப்போம், அவர் இருக்கட்டும், அவருக்கான ஆதரவாளர்களுக்கு ஒரு 10 சீட்டை ஒதுக்குவோம், அவர் பெருசாக நம்மளை எதிர்த்து ஒன்றும் பெருசாக செயல்பட முடியாது, நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறார் மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். எந்த முடிவுமே வந்து அவர் இப்போ தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியல, எடுத்தாலும் அவருக்கு பிரச்சனை. பாஜக கொடுக்குற அழுத்தம், இந்த அழுத்தத்தை தாண்டி அவரால் செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் உண்மையாக தெரியுது. அதுக்காக தான் வந்து அவசரமான அதிமுகவோட மாவட்ட செயலர்கள் கூட்டம் வந்து டிசம்பர் 31 கூட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓபிஎஸ் டிடி தினகரனை கட்சிக்குள்ளே சேர்க்கறது சம்மந்தமாக தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.